இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃபைலில் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ஏன் மெயின்னா, நான் கரண்ட்டாக இதில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த l.pyல. ஸோ வந்து l.py ரன் பண்ணுறப்போ இது வந்து எனக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த நீங்கள் ஒவ்வொரு ஃபைலுக்கும் போட்டு பார்த்துக்கலாம். அந்த ஃபைல் கரண்ட் ஒர்க்கிங் ஃபைலாக இருந்தால் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து அது வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஃபைல் இல்லை, இம்போர்ட் பண்ணது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடியூலோட நேம் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த இம்போர்ட்டட் ஃபைலையும் நான் வந்து நேம் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே ரன் பண்ணால் எனக்கு மெயின் வரும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை இம்போர்ட் பண்ணுறேன். இந்த இம்போர்ட்டடை சேவ் பண்ணி நான் இந்த l.py ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்களா செகண்ட் லைனை பாருங்கள். இது இப்போ l.pyன்றது வந்து நமக்கு வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஃபைல். ஸோ அந்த நேமுக்கு நமக்கு வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இங்கேயே இம்போர்ட்டட் வந்துச்சுன்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து இந்த ஃபைல் நமக்கு வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஃபைல் கிடையாது. ஸோ அதில் இருக்கிற இந்த நேமை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைலோட நேம் வரும். ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா imported.py. ஸோ நமக்கு அதனால தான் இம்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த உதாரணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் எழுதிருக்கீங்கன்னு வச்சுங்க, சம் கண்டிஷன், அது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் சில கண்டிஷன்ஸ். இப்போ வந்து உதாரணத்துக்கு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த ஃபைல் வந்து மெயின் ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுசாக நான் ஹாய் வெல்கம் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ அது மெயினாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இன்கேஸ் இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபைலில் இருந்து இதை ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இது வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம அதை இம்போர்ட் பண்ணி இப்போ ரன் பண்ணதுனால நமக்கு இது மட்டும்தான் வரும். இதை நம்ம இதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதை கொடுக்காம நீங்கள் இது கீழே வந்து நிறைய கோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அதுவும் வந்து நமக்கு இங்கே வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்.